ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகைன் சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த விஷயங்களை செய்யாதீங்க, இல்லைனா சூரிய பகவானின் கோபத்துக்கு ஆளாவீங்க. வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். வேத ஜோதிடத்தில் சூரிய பகவான் நவ கிரகங்களின் தலைவனாக கருதப்படுகிறார். அதே வேளையில் சூரியன் ஆன்மா மற்றும் தந்தையின் காரணியாக கருதப்படுகிறார். ஒருவரது ஜாதகத்தில் சூரிய பகவான் சாதகமான நிலையில் இருந்தால் அந்த நபர் நல்ல தலைமைத்துவ பண்புகளுடன் இருப்பார். அதோடு தந்தை மற்றும் உயர் அதிகாரியுடனான உறவு சிறப்பாக இருக்கும். நவ கிரகங்கள் ஒவ்வொன்றும் வாரத்தின் ஒவ்வொரு நாட்களுடன் தொடர்புடையதாக ஜோதிடம் கூறுகிறது. அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமையுடன் தொடர்புடைய கிரகம்தான் சூரியன். ஒருவருக்கு சூரிய பகவானின் அருள் கிடைக்க வேண்டுமானால் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு சில விஷயங்களை செய்வதை தவிர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் சூரிய பகவானின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். இப்போது எந்த விஷயங்களை ஞாயிற்றுக்கிழமையில் செய்யக்கூடாது என்பதைத்தான் பார்க்க போகிறோம். ஜோதிடத்தின்படி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒருவர் கருப்பு, அடர் நீலம், பழுப்பு, சாம்பல் போன்ற அடர் நிற ஆடைகள் அணிவதை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக கருப்பு நிற ஆடைகளை அணியவே கூடாது. ஏனெனில் கருப்பு சனி பகவானுக்கு பிடித்த நிறம். சூரியனும் சனியும் பகை உணர்வு கொண்ட கிரகங்கள். எனவே கருப்பு நிற ஆடையை ஞாயிற்றுக்கிழமைகளில் அணிவதை தவிர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் சூரிய பகவானின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். சூரிய பகவானின் கோபத்திற்கு ஆளாகக்கூடாது என நினைத்தால் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரும்பு தொடர்பான பொருட்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என ஜோதிடம் சொல்கிறது. ஒருவேளை அவ்வாறு வாங்கினால் அது சூரியனின் கோபத்திற்கு ஆளாக்குவதோடு பண பிரச்சனைகள் மற்றும் பண இழப்பை சந்திக்க நேரிடும். அதே போல ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறை தினம் என்பதால் நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமைகளில் நிறைய பயணங்களை மேற்கொள்வதுண்டு. ஆனால் ஜோதிடத்தின்படி ஞாயிற்றுக்கிழமைகளில் மேற்கு திசையில் பயணத்தை மேற்கொள்ளக்கூடாது. ஒருவேளை மேற்கு திசையில் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் நெய் அல்லது வெற்றிலையை சாப்பிட்டு முதலில் 5 அடி கிழக்கு திசை நோக்கி சென்றுவிட்டு பின்பு பயணத்தை மேற்கொள்ளுங்கள். காப்பர் சூரிய பகவானுடன் தொடர்புடையதாக ஜோதிடம் கூறுகிறது. எனவே ஞாயிற்றுக்கிழமைகளில் காப்பர் பொருட்களை விற்கவோ அல்லது யாருக்கேனும் கொடுக்கவோ செய்யாதீர்கள். அப்படி செய்தால் சூரிய பகவானின் கோபத்திற்கு ஆளாகி வீட்டில் உள்ள மகிழ்ச்சியும் செழிப்பும் குறையும். ஞாயிற்றுக்கிழமைகளில் வீடு கட்டும் கட்டுமான பொருட்கள் வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும். அவ்வாறு வாங்கினால் அது பண இழப்பை ஏற்படுத்துவதோடு நவ கிரகங்களின் தலைவனான சூரிய பகவானின் கோபத்திற்கு ஆளாக வைக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.